ஹே கைஸ், வெல்கம் பேக். கொஞ்ச நாளாகவே என் லைஃப்பில் ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ என்ன விஷயம்னா, லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக என்னோடய கிராஃப் பயங்கரமாக போயிட்டுருந்துச்சு கைஸ். நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி புது பைக்கு, புது காரு, இல்லைனா நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டால் பயங்கரமாக ஹிட் ஆகுறது, அப்புறம் பிஸ்னஸ்ஸு யோசிக்காத பிஸ்னஸ்லாம் பண்ணேன். இந்த மாதிரி என் கிராஃப் வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு லாஸ்ட்டு நவம்பர் டைமில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லாம் என் கையை விட்டு போயிடுச்சு. பிஸ்னஸ் போயிடுச்சு, சரி பரவாயில்ல வேலைக்கு போகலான்ட்டு திரும்ப வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஓகே, நம்ம கிராஃப் திரும்ப நார்மலாக தான் இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் ஹைபூசா சேல் பண்ணுறேன், திரும்பவும் கிராஃப் கீழே போயிடுச்சு. ஹைபூசா போயிடுச்சு, இதுக்கு மேலே கிராஃப் ரொம்ப டவுனாக போன மாதிரி இருக்கேன்ட்டு ஒரு 3 நாள்லேயே போய் திரும்பவும் GSX எடுத்துட்டேன். சரி, நம்ம கிராஃப் வந்து ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு ஜான்வரியில் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக 10 நாள் தான் அந்த GSX வாங்கி 10 நாளில் B6 வந்து எதிர்பாராத விதமாக நானே போய் ஒரு கிராஷ் பண்ணிட்டேன். ஆக்சிடெண்ட் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இத்தனை வருஷத்தில் எனக்கு எந்த ஆக்சிடெண்ட்டுமே நடந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம், மைனர் தான், மேஜராக எதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. சரி, அந்த கார் வந்து இன்சூரன்ஸ் கிளைமுக்கு போயிடுச்சு. இன்னொரு கார் இருக்கேன்ட்டு 5 நாள் கழித்து இன்னொரு கார் எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ரெண்டு போய் மொத்தமாக முடிச்சு விட்டா என் விர்ச்சஸை. ஸோ 5 நாளில், அதாவது ஜனவரியில் இப்படி இருந்த கிராஃபு, ஃபஸ்ட்டு ஒரு காரு, ரெண்டாவது ஒரு காரு, மொத்தமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா காரே இல்லை, ஹெல்த்தும் அடி வாங்கிருச்சு. அப்புறம் ஒரு மாதம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு, வீட்டில் கார் இல்லை இப்போது. அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரியே தான் இருந்தது. இருந்தாலும் கிவ் அப் பண்ணலை. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஒரு ரியலைசேஷன் என்னென்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்தது எப்படி, இப்போ இருக்கிற இதே நிலமையில தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்தா திரும்பவும் அதே நிலமையில தான் வந்திருக்கேன். ஸோ அப்படி 0லேருந்து நம்மளால் இவ்வளோ வர முடியுதுன்னா, இன்றைக்குமே நம்ம மேலே வர முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பெல்ட் இருக்குல்ல, இதை கழட்டிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறேன். என்னென்னா, இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக நான் கார்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், இன்னொரு கார் வாங்கலான்னு. ஏன்னா இப்போ மழை வந்துருச்சு. இவ்வளோ நாள் கார் இல்லாதது ஃபீல் ஆகலை. இப்போ மழை வந்ததுக்கப்புறம் வெளியே போக முடியல, பைக்கில் போனால் முதுகு வலிக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ட்ராமா ஃபேஸ்னே வைங்களேன். இந்த 1-2 மந்த்ஸ் பேசுகிறது எல்லாத்தையுமே நார்மலாக தான் பேசுவேன், பட் உள்ளுக்குள்ளே எனக்கு தான் அது தெரியும். இருந்தாலும் என்றைக்குமே நம்ம வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணது கிடையாது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஃபைனலாக ஒரு கார் பார்த்துருக்கேன். காரை போய் பார்த்துட்டு கார் நல்லா இருந்துச்சுன்னா அதை இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு வர போகிறோம். இதுதான் பிளானு. ஸோ இந்த ஜேர்னியில் யாரெல்லாம் வரேன்ட்டு பார்க்கலாம். இப்போ என்ன கார் வாங்க போகிறோம் இங்கே சொல்லு, சர்ப்ரைஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம கிளம்பி போக போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஆட்டோவில் போகிறது தான் பிளானு. ஏன்னா கார் இல்லைல்ல. அப்புறம் திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தியா, சரி காரை கொடு, இன்றைக்கி வந்து நாகர்கோவில் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது. அவன்கிட்டையுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன் கார் வாங்குறது. இப்போ என்ன விஷயம்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா யாருக்குமே தெரியாது நான் கார் வாங்குறது. எல்லோரும் எப்படி என்னை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஃப்ரெண்டு வந்ததுனால அவனை பிடிச்சி இன்றைக்கி இதுதான் நமக்கு. ஸோ இதில் தான் நம்ம நாகர்கோவில் போக போகிறோம். போய் காரை வந்து என்ன காருன்றதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி சார், போகலாமா? எங்கே போகலாம்? அது பேர்லாம் சொல்லக்கூடாது. கார் வாங்க போகிறோம். இது என்ன காரு? சரி, இதே மாதிரி ஒரு கார் வாங்கலாமா இப்போது சாரா பாப்பாவுக்கு? கமான், ஓகே வாங்க போகலாம். சொல்லு, போகலாம். கேப்டன், நம்ம எங்கே போகிறோம்? கேப்டனோட காஸ்டியூம் பாருங்க ப்ரோ. என்ன ஜிப்பா இருக்கு, நாலு முறை மாஸ்க் வச்சிட்டு வருவேன். மாஸ்க் அதெல்லாம் அல்டிமேட். ஜாரா, எலிஃபென்ட் பார்க்கலாமா? எலிஃபென்ட் எங்க? ஜாரா பாய் எலிஃபென்ட் சொல்லு. பாய். இதுதான் எங்கள் ஏரியா எலிஃபென்ட். 2 எலிஃபென்ட் இருக்கும், ஜாராவோட ஃப்ரெண்ட்ஸ். ஜாரா சொல்லு, கார் வாங்க போகிறோம் சொல்லு. பாய். இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியே ஆகணும். என்னென்னா, இவ்வளோ நாளாக வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக சுற்றியிருக்கோம். இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டா. இவனை வந்து நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் என்னோடய ஸ்டோரிஸில், என்னோடய ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா, திடீர்னு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன், அதுவும் பெங்களூர் போகிறேன்னு சொல்கிறேன். என்னால் நம்பவே முடியல. எனக்கு இப்போ என்னென்னா, பெங்களூருக்கு போகிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் நாங்கள் சும்மா பெங்களூர் போனப்போ ஒரு நாளைக்கு 10,000 15,000 செலவாயிட்டு இருந்துச்சு. நீ வேலைக்கு போய் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவ?
நீ எதுக்கு வேலைக்கு போகணும் ஃபஸ்ட்டு? நீ யாரு? நீ யாரு ஃபஸ்ட்டு? நீலாம் வேலைக்கு போகலாமா? நான் போகலாம், சரி ஓகே. நான் வேலைக்கு போய் உங்களெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு கார் எடுக்க போறது பரவாயில்ல. அது என்ன தூக்கி நடுல விட்டுட்டு இது வந்து நான் கார் எடுக்கிறது நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, இவன் வேலைக்கு போகிறது இன்னும் நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, எல்லாரும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. யாரா மாமாக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லு. மாமா வேலைக்கு போகிறானா? ஜராவுட்டி பசிக்குதா? இது ஆக்சுவலாக நான் கார் ஓட்டி காரில் போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு Jan 8-17 ஒரு 1.5 months ஆகுது. இன்னைக்கு தான் திரும்ப காரில் போகிறேன். இந்த காரில் ஒரு வாட்டி போனேன் அண்ட் ஓட்ட போகிறது இப்போ தான். இதனால வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் கிடையாது, ஜாலியாக தான் இருந்தேன். கார் இல்லாமல் கஷ்டப்படலாம் இல்லை, எல்லா இடத்துக்கும் பைக்கில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். என்ன இந்த மழை வந்ததுக்கப்புறம் தான் காரை கொஞ்சம் மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். B6 அடுத்த வாரம் வந்துடும். இருந்தாலும் எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு வாரமும் அடுத்த வாரம் அப்படி இப்படின்ட்டு இழுத்துட்டே போகிறாங்க. அதனால இந்த கார் வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணி தான் நான் போயிட்டுருக்கேன். லைட்டாக பசிக்குது. யாருக்காச்சும் பசிக்குதா? ஜாரா பசிக்குதா? அப்போது வந்து நம்ம பிளான்ட்டி போகலாம். பிளான்ட்டி வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு டீ ஷாப்பு. கொஞ்சம் நல்லாயிருக்கும், வைப்பு நல்லாயிருக்கும். இன்னொன்று உழவனுக்கு தான் நான் வந்து ரெகுலர் கஸ்டமர். நான் வந்து உழவனுக்கு தான் விசுவாசமாக இருப்பேன். இருந்தாலும் இப்போ அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அதனால இப்போது பிளான்ட்டி போக போகிறோம். போய் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நேராக நாகர்கோவில். என்னை பிச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த 2 பேரும் சேர்ந்து. ஜாரா நம்ம ஒரு டீம், சரியா? சாரா நீ யார் டீம்? அப்பா டீமா மாமா டீமா? யார் டீம்? அங்க அப்படி இல்ல. பேபியா பெஜ்னா? அவரே டிராப்ல விழுந்தாரு. பேபி தான் எப்பவுமே, பேபி தான் உனக்கு ஹீரோ. சாரா பேபியா பெஜ்னா? பூடி. சரி, பெஜ்னா பேபியா? சூப்பர். கைஸ், என்னை வந்து 2 பேரும் சேர்ந்து பிச் பண்ணிட்டு இருந்தாங்க. கேமரா ஆன் பண்ண உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ பேசுங்க. அது இவரை கல்யாணம் பண்ணனால தான் உங்களுக்கு மூட் ஸ்விங் வராது. ஏன்னா இவர் மூட் சுனாமில இருப்பாரு. கைஸ், சொல்றதெல்லாம் சுத்த போய். நான் வந்து அக்மார்க் பத்தினி. நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி நான்லாம் கிடைக்கிறதுக்கு. அப்படியா சாரா? ஆமா, பாத்தியா? ஜாரா, நான் யாரு உனக்கு? ஹீரோ. கேட்டுபடி, அவளுக்கே நான் ஹீரோ, அப்போ உனக்கு யாரு? மாஸ் ஹீரோ அப்படின்னு நீ சொல்லணும். ஆக்சுவலாக இப்படிலாம் விளாக் போடவே கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. நாளையிலேருந்து சண்டை வந்துருமோன்னு ஒரு பயம். அக்கா அண்ணா ஏதோ பிளான் பண்ணியாரு, ரெடியா இருந்துருங்க. அதெல்லாம் ப்ரோ கோட், உங்களுக்கு புரியாது. என்ன பேபி? டைகர் குட்டியா? யாரு? நான் தானே. இப்படிதான் இருக்கணும், என் வளர்ப்பு இப்படிதான் இருக்கும். கைஸ், சீட் பெல்ட் போடாமல் பயணம் செய்த பெஜின் கைது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஜாரா, சன்ரூஃப் பார்க்குறியா? நான் முதல்ல கேட்கலாம் நினைச்சேன், அப்புறம் பிள்ளைய நான் டெம்ப் பண்ற மாதிரி ஆகுமேன்னு வேண்டான்னு. ஜாரா, நம்ம வாங்க போற கார்லயும் சன்ரூஃப் இருக்கும், ஓகேவா? ஜாரா எப்படி இருக்கு? நல்லாக்கா. அவ கால் தூக்கியாச்சு, இன்னொரு கால் தூக்கிட்டா கரெக்டா இருக்கும். சாரா மேல போ, அப்படி மேல போ. கைய இங்க வச்சு அப்படி மேல ஏறு. நோ, வேணாம். மாமா சும்மா இரு, சொல்லு. செம்மையா இருக்கும். பேட் மாமா சாரா. கை இப்படி வச்சு பாரு. வேண்டாம். ஒரு கைதா. நோ சொல்லு. 3 இருக்கா? எங்க 3 காணோம்? 3 இருக்கு. சரிம்மா, 3 தான். பின்னாடி ஒரு 3 உட்காந்துருக்கு பாரு சாரா. நீ இது மாதிரி எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்ப?
ஆமா மூன் மூன் எந்த மூண பாக்குன்னு தெரியல கன்ஃபியூஷன்ல இருக்கேன் அக்கா எனக்கு ஹார்ட் ரேட் எதுக்கு ஃபீல் ஆகுது வலிக்குது கண்ணனூரா போகலாமா கார் வாங்கிட்டு போகலாம் சரியா ஏய் வந்து 20 நிமிஷம் தாண்டி ஆகுது போகலாமா கார் வாங்கிட்டு போகலாம் பேபி தானே கூட இருக்கு அப்புறம் என்ன ப்ளீஸ் டி போகலாமா கார் வாங்கிட்டு போகலாம் சரியா செல்லக்குட்டி இல்லை மம்மிட்ட போ கண்ணனூர் போகலாம் நம்ம குட்டி பாடி எல்லாமே அங்கே தான் வீட்டில் இருக்கு சரியா நம்ம போகலாம் ஸோ கைஸ் நம்ம கார் இருக்கிற லொக்கேஷனுக்கே வந்துட்டோம் ஸோ அவர் தான் காரோட ஓனர் அவர் வீடியோவில் காமிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால் நம்ம காரை மட்டும் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் கைஸ் இந்த காரை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக நான் முன்னாடியே வந்து பார்த்துட்டேன் ரொம்பவே பிடிச்சிருச்சு இப்போ வந்து ஃபைனல் டிசிஷன் மேக்கர் வந்து இங்கே இருக்காங்க நீ பாருங்க பார்த்துட்டு சொல்லு சரி இப்போ வந்து நம்ம ரேட்டு பேச போகிறோம் ஆக்சுவலாக அவங்க சொன்னது ஒரு ரேட்டு நான் கேட்டது அதில் தான் பாதி ரேட்டு அவங்க என்ன வந்து திட்டல அவ்வளோதான் ரேட்டை வந்து இப்போ ஃபைனலைஸ் பண்ணிட்டு பிடிச்சி உனக்கு ஓகேவா எனக்கு ஓகே இன்ஸ்டன்ட் ஷாப்பிங் தான் நான் இந்த யோசிக்கிற டிசிஷன்லாம் கிடையாது ஓகே தானே எடுத்துகிட்டு போயிடலாமா வேணாம் சொன்னா விட்டுருவேன் சரி இப்போ வந்து உடனே பேமெண்ட் முடிச்சுட்டு உடனே கார் எடுத்துகிட்டு போகணும் அதான் சாரா வண்டி வாங்கிடலாம்ல நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம் இது வந்து வாங்கலாம் இது வாங்க வேணாம் ஜாரா டச் பண்ணு சரி அதனால இப்போ வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க வாங்கலான்ட்டு நம்ம இப்போ வாங்கிட்டு போகிறோம் ஸோ த 4 rings ஆக்சுவலாக ஒரு உண்மை என்னென்னா 30 வயசுக்குள்ளே ஒரு BMW வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பிஎம்டபிள்யூவில் லக்ஸுரி கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போ 30 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது பிஎம்டபிள்யூ இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆடி கார் வந்து வாங்க போகிறோம் ஸோ ஆடி A6 இதுதான் நம்ம கார் ஃபைனல் ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் பண்ணணும் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது கமான் ஜரா போகலாமா சரி ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் ஸோ ரொம்ப நாளாக கனவுலே இருந்தது இப்போ நிஜமாகவே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு நீங்கள் வரலையா கார் பிடிச்சிருச்சா ஜாரா வரலையா ஜாரா தான் கார் பிடிச்சிருக்குன்ட்டு இருந்தான் என்ன குட்டி வா எப்படி இருக்கு காரு நல்லாக்கா எப்படி இருந்துச்சு வர்றதுக்கு மகாராணியோட கார் ஏய் வீட்டுக்கு போமா ஆக்சுவலாக இந்த இடத்துல காரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் விர்ச்சஸ் இதே இடத்துல தான் நின்றுட்டு இருந்துச்சு அது நினைக்கிறப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நிறைய பேர் சொன்னீங்க அந்த காரு ரெடி பண்ணி வைங்க சென்டிமெண்ட் அப்படி இப்படின்ட்டு எனக்கு இன்னமும் அது ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக அதை வந்து ஒரு 5-7 lakhs செலவு பண்ணால் ரெடி பண்ணலாம் பட் அந்த ட்ராமா எனக்கு திரும்ப உட்காந்தா அந்த ட்ராமா கண்டிப்பாக வரும் அதனால தான் அந்த கார் வேணான்னு முடிவு பண்ணேன் அண்ட் இதை வந்து எப்படி சொல்கிறது எடுக்கிற பிளானில் இல்லை கொஞ்சம் பேர்கிட்ட வந்து நான் சொல்லி வச்சுருந்தேன் எனக்கு கார் வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் டீலர்ஸ் தமிழ்நாட்டில் எனக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருந்தாங்க கடைசியாக இன்றைக்கி எடுத்தாகணும் அப்படின்ட்டு காலையில் கிளம்புனது காலையில் முடிவு பண்ணி இப்போ சாயந்தரம் நான் எடுத்துட்டேன் ஸோ எனக்கு கார் பார்த்த அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோ மூலமாக காமிக்கிறேன் இந்த கார் தான் நான் எடுத்திருக்கேன் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி இவ்வளோ நாள் இவர் எங்கே இருந்தார் இவ்வளோ நாள் எங்கே போனேன் இந்த கோஸ்ட் பண்ற வியாதி உனக்கு வந்துட்டா இப்படிதான் ஒருத்தன் கோஸ்ட் பண்ணா என்ன பிரச்சனை டிவோர்ஸ் ஆச்சா ஜாரா சும்மா இரு சொல்லு
சத்தியமா இவன் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு வரான், ஒரு வண்டி வருது. வண்டி வந்து கேட்டு சரி, ஆசைப்பட்ட மாதிரி டைமண்ட் வந்தாச்சு லாகுக்கு. டைமண்ட் இல்லாம நீ vlog இல்ல. அவ டைமண்ட் நல்ல யூஸ்ல. ஆமா, நீ வந்ததுல இருந்து ராசி எனக்கு எல்லா ஷேரா நவம்பர்ல இருந்து டிசம்பர் கிராஃப் இப்படி போயிருக்கு, நீ வந்த அப்புறம் கிராஃப் இப்படி போகுது. இவன் வந்து வீடியோல எல்லாரும் சொல்றது குடிச்சிட்டு ஓட்டினாங்க, அதுக்கு சார் வேணுமா? ஓகே கைஸ், இதோட vlog எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.